நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்க மக்களே. இந்தியாவில் வாடகை மனைவி கலாச்சாரம், அதிர்ச்சிகரமான தகவல்கள். இந்தியாவில் பொதுவாக வாடகை தாயை பற்றி கேட்டிருப்போம். ஆனால் வாடகை மனைவி என்ற கலாச்சாரம் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிறது என்ற தகவல் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய நடைமுறை மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சிகாபூரி மாவட்டம் நிலவுகிறது. தாதிச்சா பிரதான என்ற இந்த முறையில் பெண்களை 1 மாதம் முதல் 1 வருடம் வரை ஆண்களுக்கு வாடகைக்கு விடப்படுகின்றனர். இந்த மரபுதான் குடும்பத்தில் உள்ள இளம் பெண்களை வருடத்திற்கு ஒரு முறை வாடகைக்கு விடும் ஒரு சான்றோடமாகும். இதில் கிராமத்தில் பல ஆண்டுகளாக பணக்கார ஆண்கள் வாடகை மனைவிகளாக ஏலம் எடுப்பார்கள். அந்த ஏலங்களில் பெண்களின் கன்னித்தன்மையை, உடல் தோற்றம் மற்றும் வயது போன்ற அடிப்படையில் ரூபாய் 15,000 முதல் 25,000 வரை பணம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக அழகாக பெண்கள் ரூபாய் 2 லட்சம் வரை ஏலம் விடப்படுகிறார்கள். இந்த கலாச்சாரம் பாலின அதிதிகளை மற்றும் வறுமையில் காரணமாக நீடித்து வருகிறது. அந்த நிலைமையில் பல பெண்கள் உடல் மற்றும் மனநல அவலங்களை அனுபவித்துள்ளனர். ஒரு 14 வயது சிறுமி 80,000க்கு வாடகை மனைவியாக ஏலம் விடப்பட்டு பாலியல் ரீதியாக தொல்லைகளுக்கு ஆளாகானதாக தெரிவித்துள்ளனர். இதை பற்றி மத்திய பிரதேச காவல்துறை அறிந்திருந்தாலும் பெண்கள் விக்டிம்ஸ் சிலருக்கு வழக்குகளை புகார் செய்யாமல் இருப்பதால் சட்ட ரீதியாக தடுக்க முடியவில்லை. 21ஆம் நூற்றாண்டில் இந்த கொடூரமான நடைமுறையில் பெண்கள் உரிமைகளின் முன்னேற்றம் கண்ட இந்தியாவில் உள்ள பாலின சுரண்டலில் இருண்ட பக்கத்தை வெளிக்கொண்டு கொள்கிறது. இந்த குரல்களுடன் இந்த நடைமுறைக்கு உடனடியாக தடை வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.